ஆக்சுவலி கேபர் வாசுகி வந்து இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டா போயிருக்காருன்னு ஆமா. வச்சுக்கலாம். ஆனா அவங்களுடைய ஓல்டு சாங் ஒண்ணு ஐ திங்க் வாலி படத்துல அஜித் சாருடைய சாங் நெனைக்கிறேன். நீங்க பாடி உங்களுடைய பேஜ்ல போஸ்ட் போட்டிருக்கீங்க. ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. அந்த போஸ்ட்ல கேபர் வாசுகி உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பாரு. நீங்க நோட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? கேவரன் நான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் 2016ல நான் ஒருத்தன் மட்டும் தான் ஆடியன்ஸா நின்னுருக்கேன் அவரோட ஷோக்கு. கேபர் ஆமா, வாசுகியோடைய ஆடியன்ஸா நின்ன ஆமா. ஒருத்தர். நான் ஒருத்தன் மட்டும் தான் ஆடியன்ஸா நிப்பேன். யாருமே இருக்க மாட்டாங்க. லயோலா காலேஜ்ல ஒரு ஓகே. கார்னிவல் நடந்தது. ஆ. அவர் பெர்ஃபார்ம் பண்றாருன்னு தெரிஞ்சு நாங்க வேகமா ஓடுறோம். நானும் என்னோட ஃப்ரெண்டும், ம், ம், கிட்டாரிஸ்டும். ம். ஒரு போய் பார்த்தா ஒரு ஆடியன்ஸ் இல்ல. ம், பார்த்தா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ம், இருக்காரு. அது இன்னொரு பெரிய கதை. நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன். ம். அந்த கம்பெனில அந்த கம்பெனி பேரு மெரிட்ஸ் காட் டேலண்ட்ன்னு ஒரு ஷோ. ஓகே. அதுல எல்லாம் பாடுறவங்கலாம் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பாடுனேன். ம். ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டேன். ஓகே. ஃபைனல்ஸ்ல ஒருத்தர் போயிட்டு பேண்டா ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்றாரு. ஆஷ்லின்னு அவர் பேரு. அவர் ஹோட்டல் கலிஃபோர்னியான்னு ஒரு பாட்டு பாடுறாரு. ம். பாடி ஒரு மொத்தத்தையும் தூக்கி சாப்பிட்டாரு அவரு. எல்லாம் பதறாங்க ஆடியன்ஸ்லாம். அப்ப அவன பார்த்துட்டு, வேற லெவல் பண்றான். அவன்ட்ட போய் நான் இப்படி பாடுறேன். மச்சான் ஐ அட்மையர் யுவர் வாய்ஸ். நீ நல்லா பாடுற அப்படின்லாம் சொல்லி என்ன சொன்னான். ப்ரோ இல்ல ப்ரோ எப்படி ப்ரோ அழகா கிட்டார்லாம் வாசிச்சு பாருங்க. மச்சான் நீ கிட்டார் தூக்கு மச்சான் அப்படின்னு சொன்னான் அவன். அந்த கிட்டார் தூக்கு மச்சான்னு சொன்ன வார்த்தை என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப எப்படா நம்ம தூக்குனது கிட்டார் தானா? தூக்குவோம் அப்படின்னு.